கொல்கத்தாவில் புகையிலை மற்றும் பான் மசாலாக்களை மென்று பொது இடங்களில் துப்புவோருக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. பொது இடங்களில் புகையிலை, வெற்றிலை, பான் மசாலா மென்று துப்பக்கூடிய பழக்கம் மக்களிடையே அதிகரித்து வருவது குறித்து மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக பொது இடங்களில் புகைப்பிடித்தல் மற்றும் துப்புதல் தடை சட்டத்தை செயல்படுத்துவதை தீவிரப்படுத்தியுள்ளது காவல்துறை. அந்த வகையில் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் அவர்களுக்கு முதலில் 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும், அடுத்தடுத்த முறை பொது இடங்களில் எச்சில் துப்பும் போது சிக்கினால் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்செயலின் தீவிரத்தை பொறுத்து 5000 ரூபாய் வரை கூட அபராதம் நீட்டிக்கப்படலாம் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. தற்போதுள்ள விதிகளின்படி சம்பவ இடத்திலேயே அபராதம் வசூலிக்க முடியாது. செலான்கள் கொடுத்தே வசூலிக்க முடியும். இந்நிலையில் பொது இடங்களில் எச்சில் துப்பி அசுத்தமாகக்கூடிய நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும், சம்பவ இடத்திலேயே அபராதம் விதிக்கவும் புதிய மசோதா கொண்டுவர மேற்கு வங்க அரசு பரிசீலித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹோலி பண்டிகையை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மசூதிகள் தார்பாய் கொண்டு மூடப்பட்டு வருகின்றன. ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தை ஒட்டி மத ரீதியான பிரச்சனையை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அலிகார் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளை தார்பாய் கொண்டு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹோலி பண்டிகையின் போது ஊர்வலங்கள் நடக்கும் என்பதால் அப்போது எந்தவிதமான வன்முறையும் நடைபெறாமல் இருக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரமலான் மாதம் தொடங்கிவிட்ட நிலையில் இஸ்லாமியர்கள் நோன்பு எடுத்து தினமும் தொழுது வருகின்றனர். இந்நிலையில் ஹோலி பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் மசூதி சென்றுதான் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்றில்லை, வீட்டிலிருந்தே தொழுகையில் ஈடுபடலாம் என்று உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருந்தார். ஒருவேளை அவர்கள் மசூதிக்கு செல்ல விரும்பினால் தங்கள் மீது வண்ணப்பொடியை வீசிவிட்டார்கள் என்று புகார் தெரிவிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்தியஸ்தர்கள் குழு ரஷ்யா செல்ல இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்த டிரம்ப் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். முதற்கட்டமாக உக்ரைனிடம் நடத்திய பேச்சுவார்த்தை மோதலில் தொடங்கி சமாதானம் அடைந்து அமெரிக்காவின் பேச்சை ஜெலன்ஸ்கி கேட்கும் நிலையை எட்டியுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அமெரிக்காவைச் சேர்ந்த மத்தியஸ்தர்கள் குழு ரஷ்யா சென்று புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். People are going to Russia right now as we speak. And hopefully we can get a ceasefire from Russia. And if we do, I think that would be 80% of the way to getting this horrible bloodbath finished. It's a bloodbath. உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தொடரும் பட்சத்தில் அந்நாடு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ள டிரம்ப் அமைதி நிலவ வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்று விளக்கம் அளித்துள்ளார். இந்நிலையில் முதற்கட்டமாக 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தை அமெரிக்கா முன்மொழிய இருப்பதாகவும், அதற்கு உக்ரைன் ஒப்புக்கொண்ட நிலையில் ரஷ்யாவும் இதனை ஏற்கும் என்று கூறப்படுகிறது.